இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உலக வரலாற்றுல கேள்விப்படாத ஒரு சம்பவம், இதுவரைக்கும் நடக்காத ஒன்று நடக்கும் என்று சொல்லப்பட்ட போது எப்படி இது சாத்தியமாகும், எப்படி இது நடக்கும் அப்படின்ற கேள்விக்கு கொடுக்கப்பட்ட பதில் தான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில இதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது, குழந்தை இனிமே பிறக்கவே செய்யாது, இந்த கணவர் இனிமே திருந்தவே மாட்டார், இனிமே கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்காது, இந்த கடன் பிரச்சனையை இனிமே உங்களால அடைக்கவே முடியாது, உங்க பிள்ளை வாழ்க்கை மறுபடி கட்டப்படவே முடியாது, உங்க சரீரத்துல இனிமே சுகமே கிடைக்காது. இப்படி உங்களுடைய வாழ்வை குறித்ததான சில காரியங்கள், எப்படி இதெல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். இது இனிமே நடக்குமா நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எப்படி நிறைவேறியதோ அதை போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் என்னால உதவி செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும், நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை என்னால நடத்தி காண்பிக்க முடியும். இது நடக்காத, இது இனிமே இப்படி நடப்பதற்கு வழி இல்லையன்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனால் இந்த காரியம் கைகூடி வந்தது என்று சாட்சியா நீங்க மாற முடியும். இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க, இந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த காரியங்கள் நடக்காது அப்படின்னு இருக்குதோ, எந்தெந்த ரிப்போர்ட்லாம் உங்க கையில வச்சு இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, எந்தெந்த சொத்துக்கள் உங்களை கைவிட்டு போச்சு, கையெழுத்து போட்டாங்க, மாற்றி எழுதிட்டாங்க, இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது, எந்தெந்த வழக்குல உங்களுக்கு நீதி கிடைக்காது, எந்தெந்த காரியங்கள்ல இனிமே மாற்றமே ஏற்படாது, இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அந்த காரியத்தை சொல்லி இதுல நான் இந்த வார்த்தையை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். மனித மூளைக்கு அப்பாற்பட்ட காரியங்களெல்லாம் கர்த்தர் செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில் இந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறும். பரலோக தேவனே, இந்த வார்த்தை முதல் நூற்றாண்டில் எப்படி நிறைவேறியதோ அதை போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வாழ்விலும் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.